இந்தியாவோட வானிலையை இனிமே யாராலையும் தொட முடியாதா? 140 கோடி இந்திய மக்களோட பாதுகாப்பு கவசத்துல இன்னொரு வைரம் பதிக்கப்பட்டிருக்கா? ஆமா, இந்திய சரித்திரத்துல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நம்ம வானம் எதிரிகளுக்கு ஒரு பயத்தையும் இந்தியர்களுக்கு பெருமிதத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு முடிவு நம்ம அண்டை நாடுகளோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. அவங்களோட ராணுவ திட்டங்களையே கேள்விக்குறியாக்கிருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான நகர்வை உத்து பார்த்துட்டு இருக்கு. அப்படி என்ன முடிவது? அதோட பின்னணி என்ன? ராணுவ வலிமை என்ன? இதனால யாருக்கு லாபம், யாருக்கு நடுக்கம்? இந்த கேள்வி விடையத்தான் இந்த பதிவுல நம்ம விரிவாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். இது வெறும் நியூஸ் இல்ல, இது ஒரு புதிய இந்தியாவோட விஸ்வரூபம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிப்ரவரி 12, 2026 இந்த தேதியை இந்திய ராணுவ வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால பொறிச்சு வைக்கணும். அன்னைக்குதான் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில நடந்த பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில், அதாவது டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்புதலை கொடுத்தாங்க. ஆமா, இந்திய விமானப்படையோட வலிமையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக சுமார் 3,25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்க இந்தியா முதல் படியை வெற்றிகரமா தாண்டி இருக்கு. இது ஒரு சாதாரண கொள்முதல் இல்ல, நம்ம நாட்டு பாதுகாப்பு வரலாற்று இதுதான் மிகப்பெரிய ஆயுத ஒப்பந்தங்கள்ல ஒண்ணு. இந்த ஒரே ஒரு முடிவு இந்திய விமானப்படையோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, தெற்காசியாவோட அதிகார சமநிலையே மாத்தி எழுத போகுது. ஏற்கனவே இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் விமானங்கள் கோல்டன் ஆரோஸ் படைப்பிரிவுல வேலை செஞ்சு தங்களோட திறமையை நிரூபிச்சிட்டு இருக்கு. இப்போ இன்னும் 114 விமானங்கள் சேர போறது நம்ம பலத்தை பல மடங்கு கூட்ட போகுது. அது மட்டும் இல்லாம கடற்படைக்காக தனியா 26 ரஃபேல் எம் ரக விமானங்களும் வாங்க ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. ஆக இன்னும் சில வருஷங்கள்ல இந்தியாவோட வான்பரப்பிலையும் கடல் பரப்பிலையும் 170க்கும் மேற்பட்ட ரஃபேல் விமானங்கள் காவல் காக்க போகுது. இந்த எண்ணிக்கை பிரான்சுக்கு அடுத்து உலகத்திலே அதிக ரஃபேல் விமானங்களை இயக்குற நாடா இந்தியாவை மாத்தும். இந்த ஒப்பந்தத்தோட ஸ்பெஷல் வெறும் எண்ணிக்கையில மட்டும் இல்ல. இந்த 114 விமானத்துல வெறும் 18 விமானங்கள் மட்டும் தான் பிரான்ஸ்ல இருந்து முழுசா ரெடி பண்ணி இந்தியாவுக்கு வரும். மீதி இருக்கிற 96 பிரம்மாண்ட போர் விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட இருக்கு. இதுதான் இந்த டீலோட ஹைலைட். இதனால போர் விமானம் தயாரிக்கிற அதிநவீன டெக்னாலஜி நேரடியா இந்தியாவுக்கு கிடைக்க போகுது. இது ராணுவ வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் தற்சார்பு வெற்றி. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய தருணம் இது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வரதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்டது சர்வதேச அரசியல்ல இந்தியா பிரான்ஸ் உறவோட ஆழத்தை காட்டுது. இனி பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்டு பிரதமரோட தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை குழுவோட இறுதி ஒப்புதலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமா கையெழுத்தாகும். அந்த நாள் இந்திய ராணுவத்தோட புதிய சகாப்தத்தோட தொடக்கமா இருக்கும். சரி, எதுக்காக இந்தியா இவ்வளவு பெரிய தொகையை செலவு செஞ்சு இத்தனை விமானங்களை வாங்கணும்? இது ஆடம்பரமா இல்ல அவசியமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். இது ஆடம்பரம் கிடையாது, இது காலத்தோட கட்டாயம். இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழ்நிலையில இது ஒரு தவிர்க்க முடியாத தற்காப்பு நடவடிக்கை. இதை நாம ரெண்டு முக்கியமான கோணத்துல இருந்து பார்க்கணும். ஒன்னு நம்ம விமானப்படையோட இப்போதைய தேவை, இன்னொன்னு நம்ம எல்லைகளை நடக்கிற பதற்றங்கள். முதல்ல நம்ம விமானப்படையோட தேவையை புரிஞ்சுக்கலாம். இந்திய விமானப்படைக்கு குறைந்தபட்சம் 42 போர் விமான படைப்பிரிவுகள் இருக்கணும், அதாவது 42 ஸ்குவாட்ரன்ஸ் இருக்கணும். ஒரு படைப்பிரிவுல சுமார் 16 இருந்து 18 விமானங்கள் இருக்கும். ஆனா நிஜத்துல என்ன இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 31 படைப்பிரிவுகள் தான். இதுக்கு காரணம் பல வருஷமா நம்ம பாதுகாப்போட தூண்களா இருந்த MiG-21, MiG-29, ஜாகுவார், மிராஜ் 2000 மாதிரியான விமானங்கள் படிப்படியா ரிட்டையர் ஆயிட்டு வருது. பழைய விமானங்கள் ஓய்வு பெறும்போது அதே வேகத்துல புதிய விமானங்கள் சேரலனா படைப்பிரிவுகளோட எண்ணிக்கை குறையத்தான செய்யும். இந்த இடைவெளியை ராணுவ நிபுணர்கள் கிரிட்டிக்கல் ஷார்ட்ஃபால், அதாவது ஆபத்தான பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இந்த ஆபத்தான இடைவெளியை உடனே நிரப்ப வேண்டியது தேசிய பாதுகாப்போட முதல் வேலை. இந்த 114 ரஃபேல் விமானங்களோட வருகை இந்த பற்றாக்குறையை நிரப்புறதுல ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அதே சமயம் இது வெறும் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, பழைய தலைமுறை விமானங்களுக்கு பதிலா அதிநவீன 4.5 தலைமுறை விமானங்களை கொண்டு வந்து நம்ம விமானப்படையை மாடர்ன் ஆக்குற ஒரு முக்கியமான படி. இதனால நம்ம விமானப்படையோட தயார் நிலையும் போர் செய்யற திறனும் பல மடங்கு அதிகரிக்கும். இரண்டாவதா நம்ம எல்லைகளை நடக்கிற பதற்றங்கள். இந்தியா மேற்கு எல்லையில பாகிஸ்தான், வடக்கு மற்றும் கிழக்கு எல்லையில சீனான்னு ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் பதற்றத்தை சந்திக்கிற ஒரு சிக்கலான பாதுகாப்பு சூழல்ல இருக்கு. இதத்தான் இருமுனை அச்சுறுத்தல்னு சொல்றாங்க. அதுல முதலாவதா பாகிஸ்தான். மேற்கு எல்லையில பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி மறைமுக போர் நடத்திட்டு வருது. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாலக்கோட்ல கொடுத்த பதிலடி நம்மளோட அணுகுமுறை மாறிடுச்சுன்னு பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சது. இந்த மாதிரி சூழல்ல ரஃபேல் விமானங்கள் எதிரி பகுதிக்குள்ள ஊடுருவி இலக்குகளை தாக்கிட்டு பாதுகாப்பா திரும்பக்கூடிய திறன் கொண்டது. இந்த மாதிரி வலிமையான விமானங்கள் நம்ம கிட்ட இன்னும் அதிகமா சேரும் போது பாகிஸ்தானோட எந்த ஒரு தவறான முயற்சியும் முளையிலேயே கிள்ளி எறிய முடியும். அடுத்ததா சீனா. வடக்கு எல்லையில நிலைமை இன்னும் கொஞ்சம் சிக்கலானது. லடாக் பகுதியில சீனா தொடர்ந்து அத்துமீற முயற்சி பண்ணுது. சீனா தன்னோட விமானப்படையில J-20 மாதிரி 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை வேகமா சேர்த்துட்டு வருது. ஸ்டெல்த் விமானங்கள்னா எதிரி ரேடார்ல சுலபமா தெரியாது. இந்த டெக்னாலஜி சவாலை சமாளிக்க இந்தியாவுக்கு ரஃபேல் மாதிரியான உயர் தொழில்நுட்ப விமானங்கள் ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம சீனா பாகிஸ்தானுக்கு JF-17, J-10 ரக விமானங்களை கொடுத்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை பலப்படுத்துது. இந்த சூழ்நிலையில ரஃபேல் விமானத்துல இருக்கிற ஸ்பெக்ட்ரா மாதிரியான மின்னணு போர் முறை அமைப்பு எதிரி ஏவுகணையில திசை
திசை திருப்பி நம்ம விமானத்தை பாதுகாக்க உதவுது. அதனால இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தம் நம்ம படைபலத்தை அதிகரிக்கவும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட சவால்களை எதிர்கொள்ளவும் இந்தியா எடுக்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டஜி நடவடிக்கை. இது எதிரிகளுக்கு நடுக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். ரஃபேல் இந்த ஒரு பேர் ஏன் எதிரி நாட்டு ராணுவ தளபதிகளுக்கு ஒரு வித பதட்டத்தை கொடுக்குது? ஏன் இந்த விமானத்தை கேம் சேஞ்சர், அதாவது ஆட்டத்தையே மாத்திரவன்னு சொல்றாங்க? இப்போ அதோட பவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரஃபேல் வெறும் ஒரு போர் விமானம் மட்டும் கிடையாது, அது ஒரு பறக்கும் கோட்டை. உலகத்துல பெரும்பாலான போர் விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கும். சிலது வான்வெளி சண்டைக்கு நல்லா இருக்கும், சிலது தரை இலக்குகளை தாக்க நல்லா இருக்கும். ஆனா ரஃபேல் ஒரு ஆம்னிரோல் விமானம், அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு ரஃபேல் விமானம் எதிரி நாட்டுக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கிற எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தி அதே பயணத்துல தரையில இருக்கிற எதிரி முகாம்கள் மேல குண்டு வீசி உளவு பார்த்து திரும்பவும் பாதுகாப்பா நம்ம எல்லைக்கு வர முடியும். இந்த திறன் கொஞ்சம் விமானங்களை வச்சே ஒரு பெரிய போர்க்களத்தோட முடிவையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி ரஃபேல்ல சக்தி வாய்ந்த 2 இன்ஜின்கள் இருக்கு. இதனால அது மேக் 1.8 வேகம் வர, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 2222 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியும். இது சத்தத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம 50,000 அடி உயரத்துல கூட இதனால செயல்பட முடியும். இமயமலை மாதிரி உயரமான குளிர் அதிகமான பகுதிகளில் கூட இதோட இன்ஜின் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யும். இந்த வேகமும் உயரமும் எதிரிகளால இதை தடுக்கிறத ரொம்ப கஷ்டமாக்கும். அதே மாதிரி ஒரு போர் விமானத்தோட உண்மையான பலம் அதோட ஆயுதத்துல மட்டும் இல்ல, அதோட சென்சார்களையும் இருக்கு. இதுல ரஃபேல் ஒரு டெக்னாலஜி மாஸ்டர். ரஃபேலோட கண்கள்னு சொல்லப்படுற AESA ரேடார் ஒரே நேரத்துல பல டார்கெட்டுகளை கண்காணிச்சு அதுல எது ரொம்ப ஆபத்தானதுன்னு விமானிக்கு காட்டும். ரொம்ப சின்ன டார்கெட்டை கூட நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடும். அடுத்ததா ஸ்பெக்ட்ரா அமைப்பு. இதுதான் ரஃபேலோட உண்மையான தற்காப்பு கவசம். எதிரிகளோட ரேடார் சிக்னல்களை கண்டுபிடிச்சு அதை ஜாம் பண்றது, எதிரி ஏவுகணைகளை திசை திருப்புறது, விமானத்தோட ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி எதிரியை ஏமாத்துறதுன்னு பல தந்திரங்களை இது கையாளும். சுருக்கமா சொன்னா இது விமானத்தை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. அடுத்ததா OSF. இது ரேடாரை பயன்படுத்தாம எதிரி விமானம் வெளியிடுற வெப்பத்தை வச்சே அதை கண்டுபிடிச்சு ரகசியமா தாக்குதல் நடத்த உதவுற ஒரு சிஸ்டம். இதுவும் ரஃபேலோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு விமானம் எவ்வளவு திறமையா இருந்தாலும் அதோட ஆயுதம் தான் கடைசி வெற்றியை தீர்மானிக்கும். ரஃபேல் உலகத்தோட சில பயங்கரமான ஏவுகணைகளை தூக்கிட்டு போகும் திறன் கொண்டது. அதுல முதலாவதா மிட்டியார் ஏவுகணை. இது வானத்துல இருந்து வானிலக்குகளை தாக்குற ஏவுகணை. சுமார் 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எதிரி விமானத்தை கூட அதிவேகத்துல துரத்தி போய் தாக்கி அழிக்கும் திறன் இது இருக்கு. எதிரி விமானி சுதாரிக்கிறதுக்குள்ள ஆட்டம் முடிஞ்சிடும். அடுத்ததா ஸ்கால்ப் ஏவுகணை. இது ரொம்ப தூரம் போய் தாக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் ஏவுகணை. நம்ம எல்லையில இருந்துகிட்டே 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இருக்கிற எதிரியோட பதுங்கு குழிகள், கட்டுப்பாட்டு மையங்கள் மாதிரியான முக்கியமான இடங்களை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். கடைசியா அணு ஆயுத திறன். ரஃபேலோட மிக முக்கியமான ஒரு திறன். இது அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போய் தாக்குற திறன் கொண்டது. இது இந்தியாவோட அணுசக்தி கொள்கைக்கு வானத்துல இருந்தும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. சுருக்கமா சொன்னா ரஃபேல் விமானம் வேகம், டெக்னாலஜி, ஆயுத பலம் எல்லாத்தோட ஒரு ஆபத்தான கலவை. 114 ரஃபேல் விமானங்கள் வரும்போது இந்திய விமானப்படை எதிரி நாட்டுக்குள்ள போய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தாக்குதல் படையா மாறும். இதுதான் எதிரிகளுக்கு உண்மையான நடுக்கத்தை கொடுக்கிற விஷயம். இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தத்தோட பெருமை அதோட ராணுவ முக்கியத்துவத்தோட முடியல. இந்த ஒப்பந்தத்தோட ஆன்மாவே மேக் இன் இந்தியாங்கிற தற்சார்பு மந்திரத்துக்குள்ளதான் இருக்கு. இது வெறும் ஆயுத கொள்முதல் இல்ல, இது ஒரு டெக்னாலஜி புரட்சி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒப்பந்தத்துல வர 114 விமானத்துல 96 விமானங்கள் நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட இருக்கு. இதுதான் இந்த ஒப்பந்தத்தை மத்த ஒப்பந்தங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. உண்மையிலேயே 126 போர் விமானங்களை வாங்குற இந்த முயற்சி பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஆனா டெக்னாலஜியை இந்தியாவுக்கு மாத்துறது, இங்கேயே தயாரிக்கிற சம்பந்தமான சில சிக்கல்களால அந்த ஒப்பந்தம் நடக்காம போச்சு. அதுக்கப்புறம் தான் அவசர தேவைக்காக 36 ரஃபேல் விமானங்களை நேரடியா வாங்கணும். ஆனா இப்போதைய அரசாங்கம் மேக் இன் இந்தியா திட்டத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறதால இப்போ டெக்னாலஜி பரிமாற்றத்தோட ஒரு பிரம்மாண்டமான ஒப்பந்தம் சாத்தியமாயிருக்கு. சரி, தொழில்நுட்ப பரிமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜினா என்ன? தொழில்நுட்ப பரிமாற்றம்னா சும்மா பாகங்களை இங்க கொண்டு வந்து பொறுத்துறது மட்டும் இல்ல. போர் விமான இன்ஜினோட சிக்கலான தொழில்நுட்பம், ஸ்பெக்ட்ரா மாதிரி எலக்ட்ரானிக் போர்முறை அமைப்புகளோட ரகசியங்கள், AESA ரேடார் தயாரிக்கிற நுணுக்கங்கள்னு பல ஹைடெக் விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. பிரான்ஸோட டசால்ட் நிறுவனம் இந்தியாவோட டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மாதிரியான நிறுவனங்களோட சேர்ந்து இந்தியாவுல ஒரு அதிநவீன உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்கு. இந்த ஆலையில ரஃபேல் விமானத்தோட முக்கிய பாகங்கள் தயாரிக்கப்படும். 2028 வருஷத்திலேயே முதல் இந்திய தயாரிப்பு பாகங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சுமார் 3,25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்துல ஒரு பெரிய பகுதி இந்தியாவுல தான் செலவு செய்ய போறாங்க. இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். இந்த பிரம்மாண்டமான திட்டத்தால ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்ஜினியர்கள், டெக்னீஷியன்கள், தொழிலாளர்கள் பலருக்கும் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு போர் விமானம்னா ஆயிரக்கணக்கான உதிரி பாகங்கள் இருக்கும். இந்த 96 விமானங்கள் இந்தியாவில் தயாராகும் போது அதுக்கு தேவையான நட், போல்ட், வயரிங் பல பொருட்களை தயாரிக்கிற நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். இதனால இந்தியாவிலே ஒரு முழுமையான பாதுகாப்பு தொழில் சூழல் உருவாகும். எதிர்காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படுற இந்த பாகங்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இதுல உருவாகும். இது இந்தியாவை ஆயுதங்களை வாங்குற நாடுங்கிற நிலையில இருந்து ஏற்றுமதி பண்ற நாடா உயர்த்தும். இந்த ஒப்பந்தம் நம்ம உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் எதிர்காலத்தில் வரப்போற 5ஆம் தலைமுறை விமானமான AMC திட்டங்களுக்கும் ஒரு உந்து சக்தியா அமையும். ரஃபேல் தயாரிப்புல கிடைக்கிற அனுபவம் இந்த உள்நாட்டு திட்டங்களை வேகப்படுத்த உதவும். ஆக இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தம் வெறும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மட்டும் இல்ல, இது பிரதமர் மோடியோட தற்சார்பு இந்தியா கனவை நனவாக்குற ஒரு வரலாற்று மைல்கல். இது இந்தியாவை ராணுவ ரீதியா மட்டும் இல்லாம தொழில்துறை ரீதியாகவும் ஒரு உலக சக்தியா மாத்தும். அதே சமயம் இந்த மெகா ஒப்பந்தம் இந்தியாவுக்குள்ள மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தல, இது உலக அரங்கில இந்தியாவோட இடத்தையும் நம்ம வெளியுறவு கொள்கையோட திசையும் புதுசா வரையறுக்குது. அதுல முதலாவதா இந்தியா பிரான்ஸ் கூட்டணி.
இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நட்பை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவோட ஆதிக்கத்தை எதிர்கொள்ள ரெண்டு நாடுகளும் ஒரே மாதிரி யோசிக்கிறதை இது காட்டுது. இது வெறும் வியாபார உறவு இல்ல, இது நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு வலுவான கூட்டணி. இரண்டாவதா, தெற்காசியாவில் அதிகார சமநிலை. 120க்கும் மேற்பட்ட ரஃபேல்களோட இந்திய விமானப்படை தெற்காசியாவில் ஒரு மறுக்க முடியாத வானாதிக்க சக்தியா மாறும். இது இந்த பகுதியில் ஸ்திரத்தன்மையை காப்பாற்றவும் எந்த நாடும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோட செயல்படாம தடுக்கவும் உதவும். பாகிஸ்தானும் சீனாவும் இனி இந்தியாவை மிரட்டுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்க வேண்டியிருக்கும். மூன்றாவதா, உலகளாவிய சிக்னல். அமெரிக்காவோட F-35, ரஷ்யாவோட Su-57 போன்ற விமானங்கள் இருந்தபோதும் இந்தியா ரஃபேலை தேர்ந்தெடுத்தது அதோட செயல்திறனுக்கும் நம்பகத்தன்மைக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம். உலகின் மிகப்பெரிய ஆயுத சந்தைகளை ஒன்றான இந்தியா யாரோட கூட்டணி வைக்க விரும்புதுங்கிற தெளிவான செய்தியை இது உலகத்துக்கு சொல்லுது. இப்போ நாம இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 114 புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்குற இந்த முடிவு ஏதோ ஒரு நாள்ல எடுத்த முடிவில்ல. இது பல வருஷ திட்டமிடல், கடுமையான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட வெளிப்பாடு. இது குறைஞ்ச வர நம்ம விமானப்படை பிரிவுகளுக்கு புத்துயிர் கொடுக்கிற ஒரு நடவடிக்கை. இது பாகிஸ்தானோட மறைமுக போருக்கும் சீனோட ஆதிக்க மனப்பான்மைக்கும் இந்தியா கொடுக்கிற ஒரு உறுதியான பதிலடி. இது ரஃபேல்ங்கிற வானத்தோட அரசன் மூலமா நம்ம வான் பாதுகாப்பு கோட்டையை யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு மாத்திர ஒரு முயற்சி. முக்கியமா இது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே 96 விமானங்களை இந்தியாவிலே தயாரிச்சு தொழில்நுட்பத்திலையும் உற்பத்திலையும் நாம தற்சார்பு அடைய போறோம்ங்கிற பெருமிதமான அறிவிப்பு. இந்தியா இனி பழைய இந்தியா இல்ல, இது ஒரு புதிய இந்தியா. தன்னோட இறையாண்மையை பாதுகாக்க தெரிஞ்ச, தன்னோட எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க தயங்காத, உலகாரங்களை தனக்கான இடத்தை பெற துணிஞ்ச ஒரு புதிய இந்தியா. இந்த 114 ரஃபேல்களோட வருகை அந்த புதிய இந்தியாவோட எழுச்சிக்கு சக்தி வாய்ந்த ரெக்கைகளை கொடுக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமை கொள்ள செய்யுது. இது நம்ம ராணுவத்தோட ஒரு புதிய சகாப்தம். இந்திய ராணுவத்தோட இந்த புதிய விஸ்வரூபம் எதிரிகளுக்கு நடுக்கத்தை மட்டும் இல்ல, 140 கோடி இந்தியர்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்திய ராணுவத்தோட இந்த மாபெரும் வளர்ச்சியை நீங்க பெருமையா பாத்தீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை எல்லார்கிட்டையும் கொண்டு செல்லுங்க. இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால இந்தியாவோட உலகளாவிய நிலை என்ன ஆகும்? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். மேலும் இதே மாதிரியான பாதுகாப்பு மற்றும் தேசம் சார்ந்த ஆழமான அலசல்களுக்கு நம்ம தமிழ் திரள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.